ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளார வேறு கலரில் இருக்குது. ஏன்னா இது அப்படியே கலரில் எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபீல்டில் காஞ்சதுக்கப்புறம் இது மேலே லேபிள் பண்ணுறீங்களா? பெபிள்ஸ் தமிழ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம கடைசியாக வந்து அங்காள ஈஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸில் தயார் செய்யப்படுகின்ற 30 பிராண்ட் ராக்கெட் பற்றின வீடியோஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக அங்காள ஈஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸில் இன்னும் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. நாம் இந்த எபிசோடில் ஆட்டம் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன பாம் வந்து அந்த ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் எப்படி பேசிக்லேருந்து ஒவ்வொரு ப்ராசஸிங்காக செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபேக்ட்ரியினுடைய உரிமையாளர் கார்த்திகேயன் இருக்கிறார். ஸோ அவர் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவார். வணக்கம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம வந்து ராக்கெட் எப்படி வந்து தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போது உங்கள் ஃபேக்ட்ரியில் அடுத்தது அந்த புல்லட் பாமா, அது பேர் புல்லட் பாம். ஸோ இந்த புல்லட் பாம் அப்படிங்கிறது நம்ம சாதாரண சணல் பாமுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சார்? சவுண்டு எப்படி இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் புல்லட் பாம்புங்கிறது வந்து இந்த சணல் சுற்றி இப்போ ஆட்டோ பாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து 5 ப்ளே 7 ப்ளே 12 ப்ளே அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஆட்டோ பாம்பில். புல்லட் பாம்பில் பார்த்தீங்கன்னா மினி புல்லட், நார்மல் புல்லட் பாம் அந்த மாதிரி இருக்குது. நம்ம நார்மல் புல்லட் பாம் பார்க்குறோம். ஓகேங்க. சரி வாங்க, எப்படி பேசிக்லேயும் தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். புல்லட் பாம்பில் வந்து பேசிக் லெவலாக நமக்கு இப்படி டியூப் இந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே இது டியூப் தான். நமக்கு எப்படி வெடிக்கெல்லாம் டியூப் வருதோ, ராக்கெட்டுக்கு டியூப் வந்ததோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ். ஓகேங்க. இது என்ன மினியா? இது நார்மல் வந்து நார்மல் புல்லட். நார்மல். இது என்ன ஒரு 2 இன்ச்சு இருக்குங்களா? இந்த 1 இன்ச்சு. ஓகே, 1.25 இன்ச்சு. ஓகே. ஆக்சுவலாக மினி புல்லட்னா 1 இன்ச்சு. அப்புறம் இதோட வண்ணம் வந்து கம்மியாக இருக்கும். கம்மியாக. ஓகே. இது வந்து வண்ணம் பெருசு. மினி புல்லட்டுக்கும் வண்ணம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகேங்க. டியூப் சைஸ் சின்னதாக. ஓகே. இப்போ இந்த டியூப் வந்து நீங்கள் வெளியிலேருந்து டியூப் வந்துடும். அதுக்கப்புறம் இது மண் ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணுவீங்களா? ஆமாம். இதுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து மண்ணை வச்சு, இது தூர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே. மண்ணை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறது. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துட்டு அந்த தூர் மண் வர்றதை நாங்கள் ஒரு காடி மாதிரி இருக்கும். ஸோ அந்த காடியில் இந்த மாதிரி ட்ரே, இந்த மாதிரி ஒரு ட்ரேல அழகாக அடிக்கிறாங்க. அழகாக இப்படி இந்த மாதிரி ட்ரேல அடிக்கிறோம். ஓகே. அப்படியே வரிசையாக அடிக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வரிசையாக அடிக்க முடிச்ச உடனே ஒரு ட்ரேவாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒரு 10 ட்ரே 15 ட்ரே ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அடிக்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 10 ட்ரே. ஆமாம். அந்த 10 ட்ரே முடிஞ்ச உடனே இதில் ஃபில் பண்ணுவோம். மருந்து ஃபில் பண்ணுவோம். ஓகே. இதில் அப்படியே மருந்து ஃபில் பண்ணி நம்ம எப்படி ராக்கெட்டுக்கு வந்து எப்படி வச்சு கிடிச்சாங்களோ அந்த மாதிரிங்களா? இல்லை இது அப்படியே ஃபுல்லாக? அதாவது ராக்கெட் சேம் ப்ராசஸ் கிடையாது. மருந்து வச்சு கிடிக்க மாட்டாங்க. சும்மா மருந்து வச்சு சும்மா தட்டுவாங்க. இது மேலே நம்ம இதுக்கு பிஜிலிக்கு மருந்து இது பண்ணி தட்டுற மாதிரி இதில் மருந்து தட்டுவாங்க. ஓகே. தட்டிட்டு எல்லாமே நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஒரு ப்ராசஸிங். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங்னாக்கா நம்ம கியூபை வந்து இது மாதிரி ட்ரேல அடுக்கிறது. ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரேல வந்து கியூப் மாதிரி நம்ம அடிக்க பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து மருந்தை வந்து ஃபில்லப் பண்ணுறோம். ஸோ ஃபில்லப் பண்ணியாச்சு. ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸிங்கில் இருக்குங்க? மருந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது இதை காய வைக்கணுமா? மருந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் காய வைக்க தேவையில்லை. அந்த மருந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு மண் வைப்பாங்க. வாய் மண். ஏன்னாக்கா அது வந்து மருந்து வெளியே போட்டிடக்கூடாது. ஸோ வாய் மண் வைப்பாங்க. ஸோ அந்த வாய் மண்ணை வைக்கிறது தான் தேர்ட் ப்ராசஸ். ஓகே. அந்த வாய் மண்ணை முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் போகும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து வாய் மண்ணை வச்சு அந்த மருந்து வந்து வெளியாகாமல் அடைச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம தூர் மண் அடிச்சிருக்கோம், மேலேயும் வாய் மண்ணை வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்து திரி வைக்கிற ப்ராசஸிங்க அது என்ன சொல்லுங்க? அடுத்து என்ன? இதுக்கப்புறம் மேலே மருந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே மண் வச்ச பிறகு, வாய் மண் வச்ச பிறகு அது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா அதில் வந்து திரி வைக்கிறதுக்காக ஹோல் பஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்க. ஹோல் பஞ்ச் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் வெயில் பொறுத்து ½ அன் ஹவர் 2 hours இல்லை அப்படியே அந்த மாதிரி காய வைப்போம். காய வச்ச பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸ் திரி வைக்க போகும். ஓகேங்க. இப்போ வந்து நாம கியூப்லேருந்து மருந்து அடைச்சி வாய் மண் அடைச்சி அந்த திரி வைக்கிறதுக்கான ஹோல் வரைக்கும் பண்ணி இப்போ நம்ம காய வச்சிருக்கோம். ஸோ அது வரைக்கும் இப்போ ப்ராசஸிங் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் திரி வைக்கணும். ஆமாம். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாம்பில் மேலே வாய் மண் அடைச்சி ஓட்டை போச்சுட்டு காய வச்சாச்சு. காய வச்சதுக்கப்புறம் என்ன ப்ராசஸிங்க?
காய வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து திரி வைக்கிறது நம்ம யூஸ்வலாக எப்போதும் வைக்கிற போல் அந்த வெடிக்கெலாம் வைக்கிற மாதிரி அந்த கெமிக்கலில் மிக்ஸ் பண்ண கெமிக்கலில் திரியை முக்கி அந்த புல்லட்டில் வச்சிருது. ஓகே, அடுத்த ப்ராசஸிங் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம திரி வச்சதுக்கப்புறமும் காய வைக்கணுமா? ஆமாம், நம்ம வந்து திரி வச்சதுக்கப்புறமும் காய வச்சோன்னா தான் அந்த திரி கட் ஆகாமல் திரி உதிர்ந்து கீழே விழாமல் இருக்கும். அதனால தான் திரி வச்சப்புறமும் நம்ம கொஞ்சம் காய வைக்கணும். ஓகேங்க, அது வந்து ஒரு இதே மாதிரி டெம்பரேச்சரை பொறுத்து நம்ம காய வச்சுக்கணும். ஸோ ஓகே, இந்த நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸிங் என்னன்றதை சொல்லுங்கள். இப்போ நம்ம காஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரேலேருந்து எப்போ எடுப்பீங்க, அது என்ன பண்ணுவீங்க அடுத்து? ஒரு 1 day 1/2 day வரைக்கும் நாங்கள் காய வைப்போம் டெம்பரேச்சரை பொறுத்து. ஸோ காய வச்ச பிறகு அதை வந்து அந்த ட்ரேவை மொத்தமாக அந்த ட்ரேலேருந்து வெளியில் தட்டி, ஓகேங்க, சும்மா நார்மலாக சாச்சாலே அந்த ட்ரேலேருந்து எல்லாமே கொட்டிடும். ஓகேங்க, ஸோ நார்மலாக நாங்கள் சேஃபாக தட்டிட்டு ஃபினிஷிங் ஒர்க்கிங் செட்டுக்கு கொண்டு போயிடுவோம். ஓகேங்க, இப்போ வந்து நாம் அந்த பாம்பை வந்து ஃபீல்டில் காய வச்சோம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லுங்கள் சார். ஓகே, நம்ம ஆஃப்டர் திரி வச்ச பிறகு ஃபீல்டில் காய வச்சுட்டு அதை வந்து தட்டிட்டு வந்து நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சது தெரியும். திரியும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்க, விடாது. நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா காயுதோ அவ்வளோக்கு எவ்வளோ சவுண்டு நல்லாயிருக்கும். திரியும் நல்லாயிருக்கும். ஓகே, கீழே உதிராது. இது ஃபீல்டில் காஞ்சதுக்கப்புறம் இது மேலே லேபிளுக்கு வந்து ஆமாம், நெக்ஸ்ட் ஃபினிஷிங்க்கு வந்துடும். ஓகேங்க, இது வந்து ஃபினிஷிங் ஆன. ஓகே, இது வந்து லேபிள் ஒட்டாது. இதுதான் டிஃபரெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. மேலே வந்து கம் வச்சு இது ஒட்டிடுறாங்க. கம் வச்சு வந்து இந்த மருந்தெல்லாம் இது க்ளோஸ் ஆயிடுது இல்லை, இது எனக்கு வெளியில தெரியாத அளவுக்கு அந்த மருந்தெல்லாம் ஓகே க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்க, இது வந்து கலர் வந்து சும்மா நம்ம என்ன ஒரு அட்ராக்ஷனுக்காக இந்த கலர் போடுறோம். ஆமாம், அட்ராக்ஷனுக்காண்டி ஒரு நம்ம இந்த கலர் நம்ம ரெடிமேடாக வாங்கி பண்ணுறோம். சரிங்க, இது வந்து ஃபாயில் பேப்பர் சொல்லுவாங்க. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம திரியை வந்து இதில் பற்ற வச்சோம் அப்படின்னாக்கா இதுதான் நம்ம பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம எடுத்து திரியை பற்ற வச்சோம்னாக்கா இதுலேருந்து வெடிக்கும். ஒரு சில இதெல்லாம் பார்த்தா இது மாதிரிலாம் வருதுங்களே, அதுவும் இது சேம் புல்லட் மாதிரியே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா சிட்டுப்புட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிட்டுப்புட்டுலேயே இந்த சேம் டியூப் தான் அது. ஓகேங்க, இந்த புல்லட் டியூப்பில் தான் சிட்டுப்புட்டு கெமிக்கல் இருக்கும். அது வேற கெமிக்கல் தான் டிஃப்ரெண்ட். டியூப் சேம் தான், கெமிக்கல் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் அந்த சிட்டுப்புட்டு. ஓகேங்க, இது வந்து அடுத்த ஸ்டேஜ்ங்கிறது இந்த பேப்பர் சுத்துற ஸ்டேஜ் தான். இதுக்கப்புறம் பேக்கிங்க்கு போயிடுமா? ஓகேங்க, இது வந்து லேபிள் ஒட்டாது. இதுதான் டிஃபரண்ட், வேற ஒன்றும் கிடையாது. மேலே வந்து கம் வச்சு இப்போ நாம் வந்து அந்த புல்லட் பாம்பில் மேலே வந்து கலர் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியாச்சு. ஒட்டதுக்கப்புறம் பேக்கிங் செக்ஷனு. ஓகே, ஒரு பாக்ஸுங்கிறது எத்தனை பேக்கிங் இருக்கும்? ஒரு பாக்ஸில் 10 pieces இருக்கும். ஓகேங்க, ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபயர்ஒர்க்ஸில் எல்லா பாக்ஸஸ் பேக்கிங்கில் 10 pieces இருக்கும். ஓகேங்க, ஸோ சேம் அதே தான். ஒரு நம்ம இப்போ இது வந்து SKM புல்லட் பாம்பு ஹல்கோட பிராண்ட் இது போட்டிருக்கு, பிக்சர் போட்டிருக்கு. ஸோ இதுதான் உங்கள் பிராண்டு. நம்ம ராக்கெட்டில் வந்து 30 பார்த்தோமே, இங்கே இருக்குது 30. இந்த 30 பிராண்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்கணும். ஸோ 30 பிராண்ட். SKMங்கிறது வந்து என்னோட என்டர்பிரைசஸ் நேம். புல்லட் பாம் 30 பிராண்டு ஹல்க்கு. ஓகே, இது ஓப்பன் பண்ணோம்னாக்கா 10 பீஸ் இருக்குங்களா? ஆமாம், சேம். இது வந்து போடும்போதே கலர் வந்து இதில் 2 அப்படி போட்டுருவீங்களா? இப்போ மிக்சடாக போட்டுருங்க. ஸோ ஒரே கலர் பேப்பர் தான் இது, இருந்தாலும் ஒரு அட்ராக்ஷனுக்காக எல்லாமே போட்டுருங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம இன்னொரு சைஸ் சொன்னீங்களா, இது வந்து நார்மலு. அது ஒரு பாக்ஸுக்கு எத்தனை வருங்க? 2 சைஸ் இருக்கு அவங்கள்ட்ட. ஆமாம், மினி புல்லட். அந்த மினி புல்லட்டும் 10 தான் வருங்களா? 10 பீஸ் தான் வரும். 10 பீஸ் தான் வரும். ஓகே, இதுவும் 10 பீஸ் தான், அதுவும் 10 பீஸ். அது 10 பீஸ் தான். சைஸ் தான் டிஃபரன்ஸ். ஓகே, ஒரு இது வந்து ஒரு 10 பாக்ஸ் சேர்ந்தது ஏதாவது ஒரு பண்டல் அப்படி ஏதாவது பண்ணுவீங்களா? அடுத்தது பண்டல். ஆமாம். ஓ, ஸோ இப்படி பண்ணுவீங்க இந்த மாதிரி. ஸோ 10 பாக்ஸ் சேர்ந்தது ஒரு பண்டல் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நாம் இது வரைக்கும் சிவகாசியில் இருக்கக்கூடிய அங்கால ஈஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸினுடைய அவங்களுடைய 30 பிராண்ட் ராக்கெட்டை வந்து கடந்த எபிசோடில் பார்த்தோம். இந்த எபிசோடில் புல்லட் பாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ராசஸிங்காக நமக்கு வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸினுடைய உரிமையாளர் கார்த்திகேயன் ரொம்ப தெளிவாக நமக்கு வந்து அது ப்ராசஸிங்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்து எப்படின்னு காமிச்சு கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ராக்கெட்டோ அல்லது ஆட்டம் பாம்போ வாங்கும் பொழுது ஸோ 30 பிராண்ட் அப்படின்னு பார்த்து கேட்டு வாங்கினீங்கன்னா ஸோ நம்ம பிராண்டை வந்து உங்களுக்கு நல்லாவே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ அதோட சவுண்டு
அவுட்புட்டும் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து இந்த புல்லட் பாம்பு ராக்கெட்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை இல்லாமல் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்ககிட்ட சார்? இது நம்ம வங்காள ஈஸ்வரியில் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஜிலி ஓகேங்க, பிஜிலி கிராக்கர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பிஜிலி கிராக்கர்ஸை பற்றின வீடியோஸை நான் அடுத்த எபிசோடில் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.